ஹாய், வணக்கம் சொந்த பந்தங்களே. காலை வணக்கம் எல்லோரும். எப்படி இருக்கீங்க? காஃபி சாப்பிட்டீங்களா? காதலர் தினம்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு குடுப்பனை வேணும். காதலிங்க வேணான்னு சொல்லலை. காதலிச்சா மட்டும் போதாது. காதலிச்சாக்கா கைவிடாமல் கடைசி வரைக்கும் நம்ம ஆயுசுக்கும் அவங்கள காவந்து பண்ணி நல்ல முறையாக அவங்கள கைவிடாமல் கல்யாணம் பண்ணிக்கின்னு நல்ல முறையாக வாழணும். கல்யாணம் ஆனவங்களாகட்டும், கல்யாணம் ஆகாத பசங்களாகட்டும். கல்யாணம் ஆகியும் நிறைய பேர் பிரிஞ்சிடுறாங்க. அது நம்ம காதலிக்கிறோன்னா உண்மைக்கு உண்மையாக மனசார காதலிக்கணும். சும்மா பேருக்கு நாளும் காதலிச்சுட்டு நீ ஒருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிறது, நான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. காதலிங்க வேணான்னு சொல்ல, காதலிக்கிற மாதிரி இருந்தால் நல்ல மாதிரி கல்யாணம் பண்ணிக்கின்னு வாழணும். அந்த மாதிரி காதலிங்க. காதலர் தின வாழ்த்துக்கள். பாருங்கள், எனக்கு நான் காதல்னா என்னன்னு தெரியாது. அப்படி இருந்துட்டேன். இருந்ததுனால தான் இங்கே பாருங்கள், இந்த வயசானவருக்கு 65 வயசு, அவருக்கு எனக்கு 21 வயசு கட்டி கொடுத்தாங்க. ஒரு சுகத்தையும் அடையலை. வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது இருந்தேன். சந்தோஷம்னா என்னன்னு தெரியாது. வாழ்க்கையே இழந்துட்டேன். அந்த மாதிரி அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு 2 வயசு இறந்துட்டார். வாழ்க்கையை தொலைச்சிட்டு இது வரைக்கும் நிற்கிறேன். என் பொண்ணு என்னை மோசம் பண்ணிட்டு போயிட்டா. இன்றைக்கி நான் தனிமரமாக நிற்கிறேன். அந்த மாதிரி வாழ்க்கையை தொலைக்காதீங்க. காதல் தின வாழ்த்துக்கள். எல்லோரும் காதலிங்க வேணான்னு சொல்ல, வாழ்க்கையை வீணாக்காதீங்க. நம்மளுக்கு இந்த ஒரு பிறவி தான், ஆனால் இந்த வாழ்க்கையை வீணாக்காதீங்க. நல்ல முறையாக வாழ்ந்துட்டு நல்ல முறையாக போகணும். அதனால் எல்லோரும் நல்ல முறையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நம்மளுக்கு ஒரு பிறவி தான், மறுபிறவி கிடையாது. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் போகிறோமா போச்சிருப்பு பட்டுக்குன்னு இருக்காதீங்க. பாய், வணக்கம்.